என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் வெண்டங்காய் புளிக்குழம்பு வைக்கலான்னு இருக்கேங்க. ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கிறேன், ஒரு 1/4 கிலோ வெண்டங்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேங்க. இப்போ நம்ம அதை தக்காளியை அரைச்சிக்கணும். வெண்டங்காய் வந்து நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வெண்டங்காய் வந்து கட் பண்ணி ஈரம் இல்லாமல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேங்க, அதை கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு தக்காளி 3 தக்காளி எடுத்தேன், அதை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10-20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, கறிவேப்பிலை ஒரு 2 கொத்து, அப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 10 மிளகு. இது வந்து கருப்பட்டிங்க, இது வந்து கடைசியாக போடுவோம், அதனால் கருப்பட்டி கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம குழம்பு வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு புளிக்குழம்புக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். ஒரு 4 டீஸ்பூன் ஆகிற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வெண்டைக்காவை அப்படியே போட்டுக்கலாம். நல்லா வெண்டைக்காவை நல்லா வதக்கிக்கணுங்க. ஏன்னா இந்த எண்ணெயிலேயே, இந்த நல்லெண்ணெயிலேயே வந்து ஒரு பாதி வேக்காடு வெந்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணுங்க. ஏன்னா இதுலேயே பாதி வேக்காடு வந்துடணும். நல்லா பாதி வேக்காடு வந்துச்சுன்னா அந்த வெண்டைக்காய் வாசனை நல்லா கம்மன்னு வரும். இப்போ நம்ம இதை வேறு தட்டுக்கு எடுத்து மாற்றிடலாங்க. நம்ம இதே எண்ணெயிலேயே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரியுதுங்க. மிளகு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் இதுலேயே போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ அடுத்தது 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. அடுத்து ஒரு 20 வெங்காயம், ஒரு 2 கறிவேப்பிலை கொத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு பிஞ்சு பெருங்காயம் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், அரைச்சி வச்சிருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ இந்த வதக்கி வச்சிருந்தீங்கல்ல அந்த வெண்டைக்காவை போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா அப்படி போட்டுக்கலாம். ஒரு காரம் எப்படியும் உங்களுக்கு தகுந்தது போட்டுக்கோங்க. ஒரு சும்மா ஒரு கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அதையெல்லாம் சேர்ந்து இந்த காரமெல்லாம் பிடிச்சி நல்லா வேகட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம், வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு லெமன் சைஸ் எடுத்து புளி ஊற வச்சு வச்சுருந்தீங்களா, அந்த புளி தண்ணியை இப்போ நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம சின்ன ஒரு கருப்பட்டி வச்சுருக்கிறேங்க, சின்ன பீஸு,
நம்ம கல்யாண வீட்டில் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா புளிப்பு, இனிப்பு, காரம் 3 சுவையும் நல்லாயிருக்கும், தூக்கி கொடுக்கும். அந்த குழம்புக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இதை போட்டுக்கலாங்க. இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, இதுவே போதும். நல்லா கொதித்து கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து அப்படியே கசிஞ்சு வரட்டும். மூடிடலாங்க. புளிக்குழம்பு, சூப்பரான கல்யாண வீட்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்களா? சூப்பர் டேஸ்ட்டுங்க. அது ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் அந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப வலுவலுன்னு இல்லை, நம்ம வந்து அலசி க்ளீன் பண்ணிவிட்டு போட்டதுனால வலுவலுன்னு இல்லை. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நல்லா கரெக்டாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து கல்யாண வீட்டில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்டான ஒரு புளிக்குழம்பு ரெடி பண்ணிட்டோங்க. இது வந்து நம்ம பேச்சுலர் என்ன பண்ணுங்கன்னா, மிக்சி இல்லை அப்படின்னா தக்காளி பழத்தை வந்து நல்லா கையில் வந்து நசுக்கி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் இது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.